எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்தலம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ திருவள்ளீஸ்வரர் திருக்கோயில் திருவள்ளிதாயம், அதாவது பாடி அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்குது. இந்த கோயிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள நவகிரக ஸ்தலங்களில் குருஸ்தலமாகும். பார்த்திங்கன்னா குருஸ்தலம் வந்து சென்னையில் 2 இருக்குது. ஒன்று இந்த பாடியில் இருக்கிற கோவில், ரெண்டாவது பார்த்திங்கன்னா போரூரில் இருக்கிற ராமநாதேஸ்வரர் கோயில். இந்த குருஸ்தலம் பார்த்திங்கன்னா தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் 21வது தலமாகும். அப்புறம் தேவார பாடல் பெற்ற 274 சிவத்தலங்களில் 252வது தேவார தலமாகவும் இந்த கோயில் விளங்குது. ரொம்ப பழமையான ஒரு கோயில். இந்த கோயிலை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் கொஞ்சம் அழுத்திட்டிங்கன்னா என்னோடய தொடர்ந்து ஒரு பதிவில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ அந்த கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஊருக்கு இந்த திருவள்ளிதாயம் அப்படிங்கிற பெயர் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாரத்வாஜ முனிவர் கருங்குருவியாக வந்து இத்தலத்தில் இறைவனை வழிபட்டதால் இத்தலம் திருவள்ளிதாயம் என்று இறைவன் வள்ளிதாயநாதர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். பாரத்வாஜ முனிவரால் பிரதிஷ்டை செய்து வணங்கப்பட்ட ஒரு சிவலிங்கமும் இந்த கோயில் பிரகாரத்திலே இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பாரத்வாஜ தீர்த்தம் அப்படின்னு ஒரு கிணறு இருக்குது. அதாவது ஒரு சமயம் பாரத்வாஜ மகரிஷி சாபம் காரணமாக கருங்குருவி உருவம் பெற நேர்ந்தது. சாபம் நீங்க அவர் இந்த திருவள்ளிதாயம் வந்து ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி இத்தலத்து இறைவனை பூஜை செய்து சாப விமோசனம் பெற்றார். நவகிரக சன்னதிக்கு எதிரே உள்ள கிணறானது அவரால் உருவாக்கப்பட்ட பாரத்வாஜ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. பாரத்வாஜ மகரிஷியால் இத்தல இறைவன் வழிபட்டுள்ளதால் இத்தலம் பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலமாகவும் விளங்குகிறது. பிரம்மாவின் 2 பெண்கள் கமலி வள்ளி என்பவர்கள் இத்தல இறைவனை பூஜித்து விநாயகரை இறைவன் ஆணைப்படி திருமணம் புரிந்து கொண்டனர் என்று இந்த தல புராணம் கூறுகிறது. அதனால் இங்கே விநாயகர் வந்து மணக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். திருமண தடை உள்ளவர்கள் இவருக்கு மாலை அணிவித்து வணங்கி அவர் அணிந்த மாலையை தாங்கள் அணிந்து கொண்டு கோயிலை வலம் வந்து வழிபடுகிறாங்க. இதனால் நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை. ஜோதிட ரீதியாக குருவின் பார்வை வரும் வேளையில் தான் திருமணம் நிச்சயமாகும். அதனால் நல்ல வரன் அமைய வியாழக்கிழமையில் இங்கு உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடுகிறார்கள். இந்த கோயில் 100 தல சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்கோயிலில் குரு பகவான் தவம் புரிந்து காமத்தியை வென்றவராவார். அதனால் சென்னையில் உள்ள ஓர் குருத்தலமாகவும் திகழ்கிறது. திருமால், அனுமன், சுக்ரீவன், ராமபிரான், லவகுசலர் முதலியோர் இறைவனை வழிபட்டு பேறு பெற்ற தலம் இது. அகத்திய முனிவர், வில்வலன், வாதாபி ஆகியோரை கொண்ட பாவம் நீங்க இத்தலத்தில் பெருமானை வழிபட்டு பேறு பெற்ற தலம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்காரு. அதனால் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இது. இந்த கோயிலில் திருவிழாக்கள்னு பார்க்கும்போது சித்திரையில் பிரம்மோற்சவம், தை கிருத்திகை, குரு பயிற்சி ஆகிய நாட்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னை ஆவடி சாலையில் திருமங்கலத்துலேருந்து ஒரு பிரிட்ஜ் வரும் பார்த்தீங்களா, ஓவர் பிரிட்ஜ் வரும். அந்த ஓவர் பிரிட்ஜில் லெஃப்ட்டில் இறங்கினீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடி டிவிஎஸ் லூகாஸ் நிறுத்தம் வரும். சரவணா ஸ்டோர் லெஃப்ட் சைடில் கூட இருக்கும். அது தானே லெஃப்ட் சைடில் உள்ளே போனீங்கன்னா இந்த கோயிலை நீங்கள் போகலாம். இந்த கோயில் வந்து திறந்திருக்க நேரம் பார்த்திங்கன்னா காலை 6:30லேருந்து 12 மணி வரையும், மாலை 4:30லேருந்து இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். நீங்கள் முடிஞ்ச அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். நல்ல அருமையான ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் மிக அழகாக இருக்கும். நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு கோயில், பழமையான கோயிலும் கூட, தேவார பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட, குரு பார்வை வணங்கிய இடமும் கூட இது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் பாருங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.